ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெகட்டி பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வாங்க இப்ப நம்ம இத எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்றதுக்கு நான் ஸ்பெகட்டி எடுத்திருக்கேன். இது எப்படி இருக்கும்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் வந்து சேமியா பாயாசம் பண்றதுக்கு, அந்த சேமியா வாங்குவோம் தெரியுமா? அந்த சேமியா மாரி தான் இருக்கும். கொஞ்சம் வண்ணம் ஜாஸ்தியா இருக்கும். இத எவ்வளோ நேரம் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து இதுல போட்டுருக்காங்க. இத பார்த்து நம்ம இதுல இருக்குமாவது குக் பண்ண முடியாது. இதோட டைம் அதிகமா தான் எனக்கு ஆகும். இதுல 9 மினிட்ஸ் தான் போட்டிருக்கு. நான் இன்னைக்கு இதுல வந்து ஃபுல் பாக்கெட்டும் எடுத்துட்டேன். இது வந்து 200 கிராம் ஒரு பாக்கெட்டு. இத வந்து நீளமா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொன்னா, 2ஆ வந்து உடைச்சு வச்சுக்கிறேன். தண்ணி ஒரு பாத்திரத்துல இத வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு, நல்லா தண்ணிய கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா, நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்பெகட்டிய வந்து நான் 2ஆ உடைச்சு வச்சிருக்கேன். முழுசா போட்டா வந்து ரொம்ப கிளறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால வந்து நான் 2ஆ உடைச்சு வச்சிருக்கேன். இப்ப சேர்த்து தண்ணிக்குள்ள சேர்த்தாச்சு. அது நல்லா வேகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடுப்புல 3 நல்லா பழுத்த தக்காளியும், 3 காரத்துக்கு வந்து வரமிளகாவும் சேர்த்து வேக வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்பெகட்டி வெந்துட்டு இருக்க டைம்ல, இந்த பாஸ்தா ஆக்சுவலா இது வந்து பாஸ்தா வெரைட்டி இது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இதுக்கு சேர்க்கிறதுக்கு நான் பச்சை குடமிளகா, சிவப்பு குடமிளகா, கொஞ்சமா கேரட் இத வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்ப நமக்கு தக்காளியும், வரமிளகாவும் வேக வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப நமக்கு பாஸ்தா பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு வெந்ததுக்கு அப்புறமா, நம்ம கை வச்சு நசுக்கி பார்க்கும்போது, நமக்கு சாதம் வெந்த மாதிரி நமக்கு நசுங்கணும். அந்த அளவுக்கு வந்து வேகணும். இப்ப நம்ம கரெக்ட்டா வெந்துருச்சு. நான் இப்ப இத வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணிய வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே நமக்கு நல்லா லென்த்தா தான் இருக்கும் நமக்கு. இப்ப நம்ம தண்ணிய ஸ்ட்ரெயின் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆறுறதுக்காக வச்சிருக்கேன். இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்துல சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி கிடையாது. பூண்டு மட்டும் சேர்த்தா போதும். இப்ப இத வந்து லைட்டா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்த நீள வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூடவே பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து நமக்கு நல்லா வந்து வேகக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு 50% கூட குக் ஆகணும்னு கிடையாது. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஒரு 20% குக் ஆனா நமக்கு போதும். இதுதான் சாப்பிடும்போது நல்லாருக்கும். இப்ப நான் கூடவே வெங்காயத்து கூடவே பார்த்தீங்கன்னா, உடனேயே ஆ குடமிளகாலாம் கட் பண்ணி வச்சிருந்தேன்ல, கேரட், குடமிளகாலாம் அதெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த பாஸ்தா வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். அத அட்ஜஸ்ட் பண்ணி இந்த காய்க்கு மட்டும் நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 25% வரைக்கும் குக் ஆனதுக்கு அப்புறமா, நம்ம வந்து அந்த வேக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? தக்காளி, வரமிளகா, அத வந்து மிக்ஸில வந்து நல்லா பியூரியா அரைச்சு எடுத்துக்கணும். ஆக்சுவலா நான் வந்து டொமேட்டோ சாஸ்க்கு பதிலா நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து என்கிட்ட டொமேட்டோ, சில்லி சாஸ் இல்லாததுனால நான் என்ன பண்ணுவேன்னா, இத 2யும் சேர்த்து அரைச்சு வச்சுருவேன். தேவைக்கு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடவே சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ் வந்து தின்னா இருந்துனா மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப திக்கான சோயா சாஸ் இருக்குன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணா போதும். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து எனக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப வந்து தின்னா தான் இருக்கு. கூடவே வந்து கொஞ்சமா நான் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்க அதுக்கு பதிலா வந்து நம்ம இந்த தக்காளி அரைச்சு சேர்த்துக்கிறதுனால, கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணா கூட போதும். இப்ப இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு, நம்ம வச்சிருக்கோம்ல பாஸ்தா, அந்த வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா பாஸ்தா, அத வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிட்டேன். இப்ப வந்து அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நீங்க இதுல வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம், மட்டன் சேர்த்துக்கலாம், என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். எது வேணாலும் நீங்க இதில சேர்த்து செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க நல்லா கிளறி விட்டாச்சு. நான் இப்ப என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 முட்டைய வந்து தனியா உப்பு மட்டும் சேர்த்து வறுத்து வச்சிருக்கேன். அதாவது உப்பு மட்டும் சேர்த்து வறுத்து வச்சிருக்கேன். அந்த முட்டைய இதில ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு, இப்ப இது கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இவ்வளவுதான். நான் இது முட்டை வந்து கடைசியா தான் சேர்க்கணும். நம்ம அதாவது எல்லாமே முடிஞ்சுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற டைம்ல தான் முட்டை சேர்க்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் அடுப்புலருந்து இறக்கிட்டேன் இப்போ. நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான் இந்த டிஷ்ஷு. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா நல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு.
யாருக்கெல்லாம் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல யாராச்சும் சாப்ட்டுருக்கீங்கன்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.